பறவைங்களோட கிராமத்துல புஜ்ஜி குருவியும் பன்னு கிளியும் 2 பேரும் நல்ல நண்பர்கள். எப்பவுமே அவங்க ஒன்னாதான் இருப்பாங்க, ஒன்னாதான் விளையாடுவாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் உலக அறிவு ரொம்பவே கம்மி. எதையுமே கண்ணு மூடிக்கிட்டு நம்புறது, புதுசு புதுசா லாஜிக்கா யோசிக்கிறேன்னு தப்பு தப்பா யோசிக்கிறது அவங்க பழக்கம். ஒரு நாள் காலையில நேரம் 2 பேரும் ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புஜ்ஜி குருவி பன்னு கிட்ட, அப்பா, என்னடா பண்ணோம் இந்த வாழ்க்கை? டெய்லி காலையில எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் ரோட்ல போய் நொண்டி நொண்டி விளையாடுறது. இதே விளையாட்டு விளையாண்ட விளையாண்ட எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா. ஏதாவது புதுசா அட்வென்ச்சரா செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுதுடா. அப்போ பன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து, ஆமா புஜ்ஜி, எனக்கு கூட டெய்லி இந்த விளையாட்டு விளையாண்டு விளையாண்டு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. எங்க அம்மா என்னடான்னா படி படின்னு எனக்கு தொந்தரவு கொடுக்கறாங்க. படிக்கலான்னு உக்காந்தா எனக்கு தூக்கம் தூக்கமா வருது. புஜ்ஜி, ஏதாவது புதுசா யோசிச்சிருக்கியா? என்னவோடா, எனக்கு இப்போ புதுசா எதுவும் யோசனை வரல அப்படின்னு சொல்லி திடீர்னு ரோட்டை பார்த்து, டே பண்ணு, அங்க பாருடா, சிச்சு ஆண்டி போறாங்க. சிச்சு ஆண்டி கையில ஒரு கோல் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கூடையும் இருக்கு. அந்த கோலுக்கு ஏதோ நூல் மாதிரி வேற கட்டி இருக்காங்கடா. அவங்க எங்க போறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்போ பன்னு கிளியும் அந்த பக்கமா பார்த்து, அட ஆமாம் புஜ்ஜி, அததான் வலைன்னு சொல்லுவாங்க. சிச்சு ஆண்டி நம்ம ஊர்ல இருக்கிற ஆத்துக்கிட்ட போய் மீன் பிடிக்குவாங்க. அந்த வலைய வீசுனா நிறைய பெரிய பெரிய மீன் கிடைக்கும் புஜ்ஜி. நீயும் வரியா? நம்மளும் போய் இன்னைக்கு மீன் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். புஜ்ஜி குருவி ரொம்பவும் உற்சாகமா, வாவ் பன்னு, உன் ஐடியா சூப்பரா இருக்குடா. இதுதான்டா நம்மளோட புது அட்வென்ச்சர். வா, நம்ம சீக்கிரமா சிச்சு ஆண்டி பின்னாடியே போலாம். வாடா வாடா, சிச்சு ஆண்டி போயிட போறாங்க. அவங்க கூட போய் அவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வீட்ல சொல்றது வேண்டாம், அம்மா திட்டுவாங்க. அப்படி 2 பசங்களும் யாருக்கும் தெரியாம மெதுவா பறந்துகிட்டே சிச்சு காக்கா பின்னாடியே ஊரையில இருக்கிற பெரிய குளத்துக்கிட்ட போனாங்க. சிச்சு காக்கா அங்க குளத்தோட கரையில உட்காந்துக்கிட்டு அதோட தூண்டில சின்னதா ஒரு எறைய போட்டு அந்த தூண்டில நேரா ஆத்துக்குள்ள போட்டுச்சு. புஜ்ஜியும் பன்னுவும் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னு சிச்சு காக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி, அங்க பாத்தியா ஆண்டி எவ்வளவு சைலண்டா மீன் பிடிக்க ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்காங்க? ஆமாடா, எவ்வளவு நேரம்னு சும்மா உட்காருவாங்க. எனக்கு பாக்குறதுக்கே போர் அடிக்குது. சரியா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா சிச்சு காக்கா தண்ணியில போட்டிருந்த அந்த தூண்டில் மெதுவா இழுக்க ஆரம்பிச்சுது. உடனே சிச்சு காக்கா அந்த தூண்டில மெதுவா வெளியில சுத்தி எடுக்க ஆரம்பிச்சுது. அப்ப அந்த தூண்டில மாட்டிக்கிட்டு ஒரு பெரிய மீன் வெளியில வந்துச்சு. அத பார்த்து மரத்துக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்த பசங்க சந்தோஷத்துல கத்தலான்னு நினைச்சாங்க. ஆனா சிச்சு காக்கா திரும்பி பாத்துருவா அப்படிங்கிற பயத்துல அவங்க கத்தவே இல்ல. அடடே, இன்னைக்கு என்னோட அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கு. வந்த கொஞ்ச நேரத்திலே எவ்வளவு பெரிய மீன் கிடைச்சது. இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு 3 மீன் பிடிச்சிட்டு போய் என் வீட்டுல பண்டிகையை கொண்டாட வேண்டியதுதான். அப்படி சிச்சு காக்கா ரொம்ப நேரம் அங்க உட்காந்து ஒவ்வொரு தடவையும் அந்த தூண்டில போட்டு போட்டு ஒவ்வொரு மீனா பிடிச்சு அத கூடையில எடுத்து போட்டுக்குச்சு. சில மீனுங்களை பிடிச்சதும் அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது சரியா அப்பதான் புஜ்ஜி பன்னு 2 பேரும் சிச்சு பக்கத்துல வந்தாங்க. புஜ்ஜி குருவி ஆசையா அந்த கூடைய பார்த்து, ஆண்டி ஆண்டி, என்ன ஆண்டி எவ்வளவு பெரிய பெரிய மீனை பிடிச்சிருக்கீங்க? மீன் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆண்டி, இவ்வளவு பெரிய பெரிய மீனை பிடிச்சிருக்கீங்கல்ல, அந்த மீன் உங்க வலையில மாட்டி நீங்க இழுக்கும் போது பெரிய சாதனை பண்ண மாதிரி இருந்தது. சிச்சு ஆச்சரியமா, ஆமாண்ட பன்னு, இது எல்லாம் இவ்வளவு நேரமா நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்ப வந்தீங்க? ஆமாண்டா, இன்னைக்கு என்னோட அதிர்ஷ்டம் நல்லா இருந்ததுனால நிறைய மீன் கிடைச்சது. சரி, நீங்க தண்ணிக்கிட்ட ரொம்ப நேரம் இருக்காதீங்க, வீட்டுக்கு போங்க, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்போ புஜ்ஜி குருவி சிச்சுவோட கைய பிடிச்சுக்கிட்டு, ஆண்டி ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, இன்னைக்கு ஒரு நாள் உங்களோட வலைய எங்களுக்கு கொடுக்கறீங்களா? நாங்களும் ஆத்துல இருந்து மீனை பிடிச்சிட்டு போய் எங்க அம்மா உங்ககிட்ட கொடுத்து மீன் குழம்பு மீன் வறுவல் செஞ்சு சாப்பிடுறோம். ப்ளீஸ் ஆண்டி, இன்னைக்கு ஒரே நாள் உங்களோட வலைய கொடுங்க ஆண்டி, நாங்களும் மீன் பிடிக்கிறோம்.
ஆமா ஆண்டி, உங்களோட வலைய நாளைக்கு காலையிலேயே உங்க வீட்ல கொண்டு வந்து கொடுத்துடுறோம். ப்ளீஸ் ஆண்டி, முடியாதுன்னு சொல்லாதீங்க. சிச்சு காக்கா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, ஐயோ, நீங்க சின்ன பசங்கடா. அந்த மீன் வலையில மாட்டினதுக்கு அப்புறம் அது கனமா இருக்கும், உங்களால தூக்க முடியாது. உங்க அம்மா என்ன திட்டுவாங்க. ஆண்டி, இல்ல ஆண்டி, நாங்க அந்த கல்லு மேல உட்காந்துக்கிட்டு மெதுவா இழுக்குவோம். எங்களுக்கு வெயிட் ஆகாது, கொடுங்க. சரி சரி, உங்களோட இன்ட்ரெஸ்ட பாக்கும்போது எனக்கும் பாவமா தான் இருக்கு. சரி குடுக்கறேன், ஆனா பத்திரம். சிச்சு காக்கா தூண்டில கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுச்சு. புஜ்ஜி பன்னு 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் குளத்தங்கரையில உட்காந்துக்கிட்டு ரொம்பவும் பொறுமையா தண்ணியில அந்த தூண்டில போட்டு உட்கார்ந்திருந்தாங்க. வெயிலா இருந்தாலும் சரி, அவங்க அதையெல்லாம் பெருசுபடுத்தவே இல்ல. ஒரு பெரிய மீன் அந்த தூண்டில மாட்டின உடனே அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இருக்கல. அப்படி அவங்க மதியத்துல இருந்து ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 15 மீனை அவங்க பிடிச்சிட்டாங்க. அப்படி பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே கூடையில போட்டுக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா அதை பார்த்தாங்க. பாபா, புஜ்ஜி, பாத்தியா நம்ம எவ்வளவு மீனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு. இந்த மீனை வீட்டுக்கு கொண்டு போனா இவ்வளவு மீனை பார்த்து அம்மாவுங்க கண்டிப்பா நம்மள திட்ட மாட்டாங்க. அப்போ புஜ்ஜி அந்த கூடைய பார்த்து கொஞ்சம் திருப்தியே இல்லாம, என்னடா பன்னு, இவ்வளவு சின்ன மீனை பிடிச்சதுக்கு நீ இவ்வளவு பெருசா பேசுற? நம்ம பிடிச்சிருக்கிறது நிறைய மீனா இருந்தாலும் அதோட சைஸ பாத்தியா எவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு அப்படின்னு. ஆனா காலையில சிச்சு ஆண்டி பிடிச்சாங்களே மீன், அத பார்த்தல அந்த மீன் சைஸ் எவ்வளவு பெருசா இருந்ததுன்னு. இப்ப இந்த மீனை நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு போனா நம்ம அம்மாவுங்க நம்மள கேவலப்படுத்தி பேசுவாங்கடா. அப்போ பன்னுவும் கூடைய பார்த்து சோகமா, அட புஜ்ஜி, ஆமா புஜ்ஜி, நீ சொன்ன மாதிரி இவ்வளவு குட்டி குட்டியான மீனை வீட்டுக்கு கொண்டு போனா நம்ம அம்மாவுங்க நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுவாங்க. அப்போ ஒரு வேலை செய்யலாமா? இந்த குட்டி குட்டி மீனை மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே விட்டுட்டு நாளைக்கு காலையில வந்து பெரிய பெரிய மீன் பிடிக்கலாமா? புஜ்ஜி கோவமா, டேய் பன்னு, உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்காடா? காலையில இருந்து உட்காந்து வேர்வை சிந்தி இவ்வளவு மீனை பிடிச்சா மறுபடியும் அத தண்ணில விடணும்னு சொல்ற? என்னால முடியாதுடா, நீ சும்மா வாய மூடிட்டு போடா. அப்படின்னா இப்போ என்ன பண்றது புஜ்ஜி? இவ்வளவு குட்டி குட்டி மீனை பெருசாக்குறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது மேஜிக் இருக்கா, என்ன சொல்லு? புஜ்ஜி குருவி கொஞ்ச நேரம் உட்காந்து ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சான். அப்போ கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்ச மாதிரி அவளுடைய முகம் ரொம்ப பிரைட்டா மாறுச்சு. டேய் பன்னு, என்னோட மூளைக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்குடா. நம்ம இந்த குட்டி மீனை ராத்திரி பெரிய மீனா மாத்திரலாம்டா. அப்போ பன்னு கிளி ரொம்ப ஆச்சரியமா, நைட்டோட நைட்டா அது எப்படி புஜ்ஜி? நீ ஏதாவது மேஜிக் வித்தைய கத்து வச்சிருக்கிய புஜ்ஜி? ஐயோ மரமண்ட, அது மேஜிக் இல்லடா, என்னோட பியூர் சயின்ஸ். நீ ஒரு விஷயத்தை யோசிச்சியா? நம்ம தோட்டத்துல மாங்காய் மரம், கொய்யா மரம், தேங்காய் மரம்னு நடுவோம்ல. அது நடும்போது சின்னதா தானே இருக்கும், அதுக்கப்புறம் பெருசா ஆகுதுல. அது எப்படின்னு தெரியுமா? அத கேட்டு பன்னு கிளி, வேற என்ன பண்ணுவோம்? டெய்லி தோட்டத்துக்கு போய் அந்த செடிங்களுக்கு தண்ணி ஊத்துவோம். அப்பதானே அந்த செடி வளர்ந்து அதுல காய் வரும். ஆமாந்தானே புஜ்ஜி? புஜ்ஜி சந்தோஷமா, கரெக்ட். தண்ணி ஊத்துனா மரம் பெருசாவும். அதே மாதிரிதான் இந்த மீனை பத்தி நீ யோசிச்சு பாரு. இந்த மீனுங்க எங்க இருக்கும்? தண்ணில தானே. அப்படின்னா மீனுங்களுக்கு தண்ணினா எவ்வளவு பிடிக்கும். இப்போ என்னோட பிளான் என்னன்னா, பக்கத்துல இருக்கிற மாங்காய் தோப்புக்கு போய் மாங்காய் மரத்துக்கு இந்த மீனுக்கும் கயிறு கட்டி அந்த மரத்துல தொங்க விட்டுறலாம். பன்னு ஷாக் ஆயி, என்னது மரத்துக்கு கட்டுறதா? எதுக்கு புஜ்ஜி? டே பன்னு, நான் சொல்றத முதல்ல காதை கொடுத்து கேளுடா. நம்ம இப்போ குடத்துல இந்த ஆத்துல இருந்து தண்ணிய கொண்டு போய் அந்த மாங்காய் மரத்துக்கு ஊத்தலாம். மாங்காய் மரத்துல இருக்கிற வேறு இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்து கிளைக்கும் தண்ணிய கொடுக்கும். அப்போ கிளைங்கில கட்டி இருக்கிற இந்த மீனு கூட அதுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும்ல. நல்லா வயிறு நிறைய கடகடா அந்த தண்ணிய குடிச்சிட்டு நாளைக்கு காலையில அவங்கட்டியும் பெலூன் மாதிரி உப்பி போய் நிறைய தண்ணி குடிச்சு ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப சிச்சு ஆண்டி என்னடா, நம்ம பிடிச்ச மீனை தான் பெரிய ராட்சச மீன் மாதிரி வீங்கி போயிருக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம காலையில போய் அந்த மரத்துல இருந்து மீனை பிரிச்சுக்கிட்டு வந்துடலாம். எப்படி இருக்கு ஐடியா? பன்னு புஜ்ஜியோட அறிவை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமா, வாவ் புஜ்ஜி, வாட் ஏ ஐடியா புஜ்ஜி. உன்னோட மூளை எவ்வளவு ஃபாஸ்டா வேலை செய்யுது. நீ உண்மையிலேயே சயின்டிஸ்ட் ஆகணும். மரத்துக்கு தண்ணி ஊத்தி அந்த மரத்து மூலியமா மீனுக்கு தண்ணி குடிக்க வைக்கிறது வாட் ஏ ஐடியா புஜ்ஜி. என்னோட மைண்ட் ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு. சரி புஜ்ஜி, வா சீக்கிரமா மரத்துக்கு தண்ணி கொண்டு போய் ஊத்தி அந்த மீனை பெருசா வளர்க்கலாம். அப்படி அவங்க 2 பேரும் அவங்க யோசிச்ச முட்டாள்தனமான லாஜிக்கு அவங்களே கையை தட்டி சந்தோஷப்பட்டு, அதுக்கப்புறமா அந்த எல்லா மீனுங்களோட வாய்க்கும் ஒரு கயிறை கட்டி எல்லா மீனுகளையும் அந்த ஒரு மாமரத்துல தொங்க போட்டுட்டாங்க. பாவம், மாமரத்துல இருக்கிற மீனுங்க எல்லாமே கயிறுல தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அத பார்த்து இவங்க 2 பேருமே ஏதோ சாதிச்ச மாதிரி சிரிச்சாங்க. புஜ்ஜி, அங்க பாத்தியா மீனெல்லாம் எப்படி உதறுதுன்னு? ஓ, அதுக்கு தாகம் எடுத்திருக்கும். அதுக்குதான் அப்படி குதிக்குது போல. வா தண்ணிய கொண்டு வந்து ஊத்தலாம். ஆமாண்டா பன்னு, நீ சொன்ன மாதிரி அதுக்கு தண்ணி தாகம் எடுக்குது போல. சரி, அங்க 2 குடம் இருக்கு. அதுல தண்ணிய கொண்டு வந்து இந்த மரத்துக்கு ஊத்தலாம். நாளைக்கு காலையில பாக்கும்போது மீன் பெருசா இருக்கும். அப்படி பசங்க 2 பேரும் பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போய் பானையில தண்ணிய கொண்டு வந்து அந்த மரத்துக்கு அந்த தண்ணிய ஊத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு தடவை 2 தடவை இல்ல, பல தடவை கொண்டு வந்து அந்த தண்ணிய ஊத்திக்கிட்டே இருந்ததுனால அந்த மரத்தை சுத்தி தண்ணியாவும் ரொம்ப சேராவும் ஆயிடுச்சு. மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்கிக்கிட்டு அவங்க தண்ணிய கொண்டு வரத மட்டும் நிப்பாட்டவே இல்ல. தண்ணிய கொண்டு வந்து அந்த மரத்துக்கு இன்னும் ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரமும் ஆச்சு. இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள துணிக்குருவி, சோட்டுக்கிளி 2 பேரும் காலையில வீட்டை விட்டு வெளியில போன பசங்க இன்னும் வரலையேன்னு கவலையோட இருந்தாங்க. சோட்டு, டைம் பாத்தியா? மணி 6:30 மணி ஆயிடுச்சு. எப்படி இருட்டுன்னு ஆகி போயிடுச்சு பாரு. என் பொண்ணு புஜ்ஜி காலையில போனா, எங்க போனா என்ன ஆனானே தெரியல. அப்போ சோட்டு கவலையா, ஆமாம் துணி, என் பையன் பன்னு கூட எங்க போனானே தெரியல. அவங்க 2 பேரும் ஒன்னாதானே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. படி தவறி காட்டுக்கு ஏதாவது போயிட்டாங்களா? வா போய் தேடிக்கிட்டு வரலாம். அப்படி அவங்க 2 பேரும் பசங்களை தேடிக்கிட்டு ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது அப்பதான் கையில ஒரு கூடைய பிடிச்சுக்கிட்டு சிச்சு காக்கா அவங்க எதிர்க்க நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப துணிக்குருவி சிச்சு கிட்ட போய், சிச்சு எங்க பிள்ளைங்களை நீ எங்கேயாச்சும் பாத்தியா? காலையில விளையாட போனவங்க என்ன வீட்டுக்கு வரவே இல்ல அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அதை கேட்டு சிச்சு, அட, அவங்க 2 பேரும் இன்னும் வீட்டுக்கு வரலையா? மத்தியானம் நான் மீன் பிடிக்க போனப்போ ஆத்துக்கிட்ட இருந்தாங்க. என்கிட்ட வலை வேணும்னு கேட்டாங்க. பசங்க விளையாட கேக்குறாங்கன்னு கொடுத்தேன். ஒருவேளை இன்னும் அங்கே உட்காந்து மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ என்னவோ. அப்போ சோட்டு கிளி, என்னது, தண்ணி கிட்டியா? ஐயோ, தண்ணில எங்கேயாவது விழுந்துட்டாங்களா? துணி, வா துணியை போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் சிச்சு. துணி சோட்டு 2 பேருமே பயந்து போய் அந்த இருட்டுல அந்த குளத்தங்கரை கிட்ட வந்தாங்க. குளத்தங்கரை கிட்ட வரும்போது அவங்க 2 பேரும் புஜ்ஜி அப்புறம் பன்னுவ பார்த்தாங்க. அப்பா புஜ்ஜி, இன்னும் என்னால முடியாது தண்ணி தூக்குறதுக்கு. இந்த மீன் இவ்ளோ தண்ணி குடிச்சு கூட ஏன் இன்னும் குண்டாகாம அப்படியே இருக்கு? ஆனா அந்த உதறதெல்லாம் நின்னு போச்சு. ஒருவேளை தூங்கிக்கிட்டு இருக்கு போல. அப்போ புஜ்ஜி குருவியும் சோர்வா, ஆமாண்டா பன்னு, எனக்கும் கை ரொம்ப வலி எடுக்குதுடா. நம்ம இவ்ளோ தண்ணி ஊத்தி இருக்கோம்ல, காலையில ஆகும்போது ஒரு பெரிய பாறாங்கல்ல மாதிரி பெருசா ஆயிருக்கும். சரி வா, இருட்டாயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போலாம். எங்க அம்மா என்ன சாக அடிக்க போறாங்க இப்போ. சரியா அதே நேரத்துக்கு தான் சோட்டுக்கிளியும் துணிக்குருவியும் பசங்க பக்கத்துல வந்தாங்க. பசங்க உடம்பெல்லாம் மண் இருந்துச்சு. அவங்க ரொம்ப சோர்வா இருந்தாங்க. கையில தண்ணி எடுத்துட்டு போற குடமும் இருந்துச்சு. என்ன புஜ்ஜி, உடம்பெல்லாம் வெறும் சேரா இருக்கு. ஆமா, இங்க என்ன பண்றீங்க? எங்க உயிரே எங்க கையில இல்ல தெரியுமா? ಹೌದು ಬನ್ನು, ಇಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಹೌದು, ಬಿಂದಿಗೆಯಲ್ಲಿ ನೀರು ಎಲ್ಲಿ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದೀರಾ? அப்போ புஜ்ஜி ரொம்ப பெருமையா, அம்மா திட்டாதீங்கம்மா, நாங்க காலையில இருந்து சுமார் 17 மீனை பிடிச்சிருக்கோம் தெரியுமா? துணி ஆச்சரியமா, 17 மீனா? வாவ், ஆமா, அது எங்க இருக்கு? அப்போ பன்னுக்கிளி அந்த மாமரத்தை காட்டி, அதோ அங்க பாருங்க ஆண்டி, அந்த மாங்காய் மரத்துக்கு கட்டி எவ்வளவு அழகா தொங்க விட்டுருக்கோம். அங்க பாருங்க ஆண்டி, மீன் எவ்வளவு அழகா இருக்குல்ல. அப்போ துணி சோட்டு 2 பேருமே அந்த மாமரத்தை பார்த்தாங்க. அந்த மாமரத்துல
கயிறு கட்டி தொங்க விட்டிருந்த அந்த மீனுங்களை பார்த்து அவங்க 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அங்க என்ன நடக்குது அப்படின்னு அவங்க 2 பேருக்குமே புரியல. ஐயோ, என்னடா உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா? மீனை பிடிச்சு யாராவது மாங்காய் மரத்துல தொங்க போடுவாங்க? அது மாங்காவா இல்ல மீனா? புஜ்ஜி ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டா அவ லாஜிக்க சொன்னா. ஐயோ அம்மா, உங்களுக்கு சயின்ஸ பத்தி ஒண்ணுமே தெரியல. அந்த மீன் பாத்தீங்களா எவ்வளவு சின்ன சின்னதா இருக்கு. அதனாலதான் அந்த மீனை மரத்துக்கு கட்டி விட்டுருக்கோம். இப்ப மரத்துக்கு நிறைய குடம் தண்ணி ஊத்தி இருக்கோம். அந்த மரம் இப்ப அந்த தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு கிளைங்களுக்கு தண்ணி அனுப்பிவிடும். அதே கிளையில இருக்கிற அந்த மீன் அந்த தண்ணிய குடிச்சிட்டு நாளைக்கு காலையில வந்து பாக்கும்போது பெருசா ராட்சச மீன் மாதிரி பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் அத காலையில வந்து பிரிச்சுக்குவோம். எவ்வளவு நல்லா இருக்குல்ல ஐடியா? ஆமா ஆண்டி, புஜ்ஜியோடது பிரில்லியன்ட் மைண்ட். இப்ப அந்த மீனை தண்ணிய குடிச்சிட்டு நல்லா தூங்குது. பிள்ளைங்களோட அப்பாவித்தனமான அந்த லாஜிக்க கேட்டதும் துணி சோட்டு 2 பேருக்குமே ஒரு பக்கம் பயங்கரமான சிரிப்பு, இன்னொரு பக்கம் பயங்கரமான கோவம், ரெண்டுமே கலந்து வந்துச்சு. இப்ப அவங்களுக்கு சிரிக்கணுமா இல்ல கோவத்துல பசங்க கண்ணத்துக்கு 2 விடணுமா, இதுதான் அவங்களுக்கு சுத்தமா புரியல. ஐயோ பைத்தியக்கார பசங்களா, மரத்துக்கு தண்ணி ஊத்துனா மரம் வளருமே தவிர அதுல கட்டி விட்டு இருக்கிற மீன் வளராது. மீனுக்கு முக்கியமா தண்ணி தான் வேணும். தண்ணில இருந்து எடுத்துட்டா அது உயிரோடவே இருக்காது. மரத்துல கட்டி வச்சிருக்கீங்க, ஆக்சிஜன் லெவல் இல்லாம செத்து போயிருக்கும். சோட்டு சிரிச்சுக்கிட்டே, ஆமாங்கடா பைத்தியக்கார பசங்களா, அந்த மீனை தண்ணில இருந்து நீங்க எப்ப எடுத்தீங்களோ அப்பவே அது செத்து போச்சு. செத்து போன மீன் இன்னும் எப்படிடா பெருசாவோ அது கூட புரியல இந்த மக்கு பசங்களுக்கு. மூஞ்சி பாரு எப்படி இருக்குன்னு. புஜ்ஜி பனுவுக்கு அவங்க பண்ண தப்பு புரிஞ்சுது. அவங்க முகம் வாடி போச்சு. அப்ப புஜ்ஜி ரொம்ப கவலையா, ஐயோ, அப்படின்னா தண்ணில இருந்து மீனை எடுத்த உடனே மீன் செத்து போச்சாமா? நாங்க காலையில இருந்து தண்ணி எடுத்து எடுத்து அந்த செடிக்கு ஊத்துனோம், அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா? என்னோட சயின்ஸ் லாஜிக் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சாமா? அப்போ பன்னு அழுதுகிட்டே, அம்மா புஜ்ஜி, எனக்கு காலையில இருந்து அந்த தண்ணிய தூக்கி தூக்கி கையை இடுப்பெல்லாம் வலிக்குது. நம்மளுக்கு அந்த சின்ன மீன் சரியா இருந்துச்சு. அப்போ டோனி சிரிச்சுக்கிட்டே பசங்க பக்கத்துல போய், சரி பைத்தியக்கார பசங்களா, கஷ்டப்பட்டு எப்படியோ மீனை புடிச்சிருக்கீங்க. அந்த மீனை மரத்துல கட்டி வச்சிருக்கீங்கல்ல, அந்த மீனை மெதுவா எடுத்து கொண்டு வாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த மீனை நல்லா மசாலா போட்டு உங்களுக்காக சமைச்சு கொடுக்கறோம். நீங்க வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்குங்க. சரி போங்க, மீனை கொண்டு வாங்க. உங்களோட முதல் வேட்டை இல்லையா, நம்ம எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். போய் கொண்டு வாங்க. பசங்க சந்தோஷமா போய் மரத்துல தொங்க விட்டிருந்த அந்த மீனுகளை எல்லாத்தையுமே கூடையில எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போற வழியில அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ என்ன யோசிச்சாங்களோ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது துணி சோட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போனதும் பிள்ளைங்களுக்காக சுட சுட மீன் குழம்பு செஞ்சு சுட சுட சாப்பாடு செஞ்சு போட்டாங்க. பசங்களும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. நடுராத்திரி பஜ்ஜி. அன்னைக்கு சாயந்தர நேரம் வானிலை ரொம்ப அழகா இருந்துச்சு. சில்லுன்னு காத்தும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் துணிக்குருவி அவ வீட்டுல சுட சுட மிளகா பஜ்ஜிய போட்டுக்கிட்டு இருந்தா. அந்த வாசம் ஊர் முழுக்க பரவிக்கிட்டு இருந்துச்சு. சரியா அதே நேரத்துக்கு தான் பக்கத்து வீட்டுல இருக்கிற சோட்டு கிளி துணியோட வீட்டுக்கு வந்தா. 2 பேரும் பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரியா அதே நேரத்துக்கு தான் பக்கத்து வீட்டுல இருக்கிற சிச்சு காக்காவும் துணியோட வீட்டுக்கு வந்துச்சு. அப்போ சோட்டு துணி கிட்ட, அப்பா துணி, நீ செஞ்சிருக்கிற இந்த மிளகா பஜ்ஜி உண்மையிலேயே அமிர்த மாதிரி இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு இத சாப்பிடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நீ கலக்கி வச்சிருக்கிற இந்த மாவு ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப சூப்பரா இருக்கு. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, தேங்க்யூ சோட்டு. பசங்க வர நேரம் ஆயிடுச்சுல, அதனாலதான் அவங்களுக்காக ஸ்நாக்ஸுக்கு செஞ்சிருக்கேன். நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். சரி உக்காரு, மாவு கொஞ்சம் இருக்கு, உனக்காக செய்யறேன். அப்பதான் சிச்சு காக்காவும் உள்ள வந்து, அப்பப்பா, இந்த ஸ்மெல்லு எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா இந்த மகாராணி துணி வீட்ல இருந்து தான் வருது. என்னங்கடி அம்மா, நீங்க 2 பேரும் சமைச்சு 2 பேரும் மட்டும் சாப்பிட்டீங்களா? துணி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ சிச்சு, உன்னை விட்டுட்டு சாப்பிட்டுருவோமா? உனக்காக எடுத்து வச்சிருக்கேன், மாவை எடுத்து வச்சிருக்கேன். இப்படி வந்து உக்காரு, சுட சுட சுட்டு தரேன். சிச்சு அந்த தட்டுல இருந்த மிளகா பஜ்ஜிய சாப்பிட்டு பார்த்து, துணி நல்லாதான் இருக்கு, கொஞ்சம் உப்பு குறைவா இருக்கு.
அப்புறமா மிளகா கொஞ்சம் நீளமா இருந்திருந்தா இருக்கும். சோட்டு கொஞ்சம் கோவமா, என்னடி சிச்சு, நல்லா இருந்தாலும் குறை சொல்ற? எங்களுக்கு என்னவோ பிடிச்சிருக்கு. அதுக்கு சிச்சு, உங்களுக்கு பஜ்ஜி பிடிச்சிருக்கலாம், ஆனா எனக்கு பஜ்ஜி அவ்வளவா பிடிக்கல. துணி பஜ்ஜி ஏதோ நல்லா தான் செஞ்சிருக்கா. இருந்தாலும் நான் செய்யற பஜ்ஜிய நீங்க யாருமே சாப்பிட்டு பார்க்கலையே. நான் பஜ்ஜி செய்யற ஸ்டைலே வேற. பஜ்ஜிக்காக நான் பட்டணத்துல இருந்து ஒரு மேஜிக் மசாலாவை கொண்டு வந்திருக்கேன். பஜ்ஜி அப்படியே எண்ணெயில போடுற வாசனைக்கே உங்களோட வயிறே நிறைஞ்சிரணும். நான் பஜ்ஜி சுடுற ஸ்டைலுக்கு நீங்க யாருமே என் கிட்ட கூட நெருங்க முடியாது. துணிக்குருவி ஆச்சரியமா, அப்படியே சிச்சு, நீ அவ்வளோ நல்லா செய்வியா? இருந்தாலும் உன்னோட கை ருசி சமையல ஒரு நாள் கூட எங்களுக்கு காட்டவே இல்ல. அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, அது என்னவோ துணி, இந்த ஊர்ல என் டேலண்ட காட்ட ஒரு அவகாசமே கிடைக்கல. சரி சரி, என்னைக்காவது நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது என் வீட்டுக்கு வாங்க. என்னோட கை ருசி என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் போயிட்டு வரேன். இப்படி பெருமையா பேசிட்டு சிச்சு காக்கா அங்கிருந்து போயிடுச்சு. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் சோட்டு கிளி காலையில அவ வீட்டுல மிச்சம் இருக்கிற இட்லி மாவை வச்சு பணியாரம் சுட்டுக்கிட்டு இருந்தா. துணிக்குருவியையும் சிச்சு காக்காவையும் வீட்டுக்கு சாப்பிடுறதுக்காக அவ கூப்பிட்டா. அப்ப 2 பேரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சொட்டு, நீ செஞ்சிருக்கிற பணியாரம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. உள்ள ஸ்மூத்தா, வெளிய கிறிஸ்பியா இருக்கு. அதே மாதிரி தேங்காய் சட்னி கூட ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ சோட்டு சந்தோஷமா, ஆமா துணி, என் பையனுக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சா ரொம்ப நல்லா சாப்பிடுவான். அப்போ சிச்சு காக்கா சாப்பிட்டுக்கிட்டே, சோட்டு, பணியாரம் என்னமோ நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் நான் பணியாரம் சுட்டா எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா? நீ வெங்காயத்தை சரியாவே போடல. ஆனா நான் பணியாரம் சுட்டா வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, ஜீரகம் நிறைய போட்டு அப்படியே நிறைய எண்ணெய் விட்டு அப்படியே பிரவுன் கலரா நல்லா கிறிஸ்பியா வரும். இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த ஊர்ல என் சமையல மிஞ்சினவங்க என் முன்னாடி யாருமே இல்ல. என் சமையல பார்த்து ஷாக் ஆக வேண்டியதுதான். என்ன சிச்சு நீ, அன்னைக்கு என் வீட்ல மிளகா பஜ்ஜிய சாப்பிட்டு நீ தான் பெஸ்ட்னு சொன்ன. மறுபடியும் இப்போ சோட்டு வீட்ல பணியாரத்தை சாப்பிட்டு நீ தான் பெஸ்ட்னு சொல்ற. என்னவோ. அப்போ சிச்சு, துணி, நான் ஒன்னும் என்ன பத்தி பெருமையா ஒன்னும் பேசல. என் கை சமையல் என்னன்னு உங்க எல்லாருக்கும் காட்டதானே போறேன். ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, என் சமையல உங்களுக்கு நான் காட்ட போறேன். இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் திடீர்னு கிளைமேட் மாறுச்சு. அதாவது மேகங்கள் எல்லாமே கருக்க ஆரம்பிச்சு இடி மின்னல் சத்தமும் கேட்க ஆரம்பிச்சுது. ரொம்ப வேகமா காத்தும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் வெளியில விளையாடிக்கிட்டு இருந்த பசங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்ப வீட்டுக்கு போனதும் புஜ்ஜி அவங்க அம்மா கிட்ட, அம்மா, வெளிய சில்லுன்னு காத்தடிக்குது. கிளைமேட்டே மாறி போச்சு. மானம் எல்லாம் இருட்டுன்னு மாறிடுச்சு. இப்போ மழை வர போற மாதிரியே இருக்குது. இந்த குளிருக்கு எனக்கு கிறிஸ்பியா காரமா மிளகா பஜ்ஜி இல்லனா உருளைக்கிழங்கு போண்டா ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா. ஆனா துணி ரொம்பவும் சோர்வா இருந்தா. ஐயோ பூச்சி, இன்னைக்கு என்னால சுத்தமா முடியலமா. காலையில இருந்து வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு கை காலு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. இப்ப போய் மாவை கலந்து உனக்கு பஜ்ஜி போடுறதுன்னா என்னால முடியாதுமா. அப்போ புஜ்ஜி கவலையா, அம்மா ப்ளீஸ்மா, இந்த குளிருக்கு எனக்கு இந்த சமையல சாப்பிட முடியல. ஏதாவது சுட சுட கிறிஸ்பியா காரமா செஞ்சு கொடுங்கம்மா, ப்ளீஸ் அம்மா. துணி கொஞ்சம் கோவமா, புஜ்ஜி, நான் தான் சொல்றேன்ல, இன்னைக்கு என்னால முடியல. ஏதோ ஜுரம் வர மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு. இன்னைக்கு என்னால செய்ய முடியாது. என்ன இருக்கோ ಅದ ಸಾப்பிಟ್ಟು ಪಡುತ್ತು ತೂಂಗುಪೋ. ಬುಜ್ಜಿ ಬೇಜಾರಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ಲು. ಆವಾಗ ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿ ಬನ್ನುಗಿಳಿ ಅವನ ತಾಯಿಯಾದ ಚೋಟುಗಿಳಿಯ ಹತ್ತಿರ ಇದೇ ರೀತಿ ಜಗಳ ಮಾಡ್ತಿದ್ದ. துணி மம்மி, பாத்தீங்களா வெளிய கிளைமேட் எவ்வளவு சில்லுன்னு கோல்டா இருக்குன்னு. எனக்கு ஏதாவது சுட சுட கிறிஸ்பியா சாப்பிடணும் போல இருக்கு. வெங்காய பக்கோடா இல்ல போண்டா செஞ்சு கொடுங்க. அப்போ சோட்டுகிளி பன்னு கிட்ட, ஐயோ என்னடா பன்னு, உன் கூட ஒரே தலைவலியா போயிடுச்சு. ஏதாவது கிறிஸ்பியா சமைச்சு கொடுங்க அப்படின்னா வீட்ல வெங்காயம் இருக்கு, மாவு இருக்கு, ஆனா எண்ணெய் இல்லடா. வெளிய போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா வெளிய மழை வேற வந்துகிட்டு இருக்கு.
அதுக்கு பன்னு, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்ல எவ்வளவு சந்தோஷமா நினைச்சத சமைச்சு சாப்பிடுறாங்க. நான் மட்டும் என்னோட முடிவை மாத்திக்கணுமா? சோட்டு கோவமா, டேய், எண்ணெய் இல்லாம எப்படிடா செஞ்சு கொடுக்கறது? நாளைக்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் செஞ்சு கொடுக்கறேன். இப்ப போய் மூடிக்கிட்டு படுப்போ. பன்னுவும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு வெளியில வந்து உட்கார்ந்தான். அப்போ புஜ்ஜி பன்னு 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. 2 பேருக்கும் என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சு போச்சு. அதனால 2 பேரும் சோகமா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சோட்டு கிளி துணிக்குருவியும் வெளியில வந்து பசங்கள பார்த்தாங்க. பசங்க 2 பேரும் கவலையா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு கூட கொஞ்சம் கவலையா தான் இருந்துச்சு. என்ன சோட்டோ, பன்னு கூட மூஞ்சிய திருப்பிக்கிட்டு உக்காந்துருக்கானா? புஜ்ஜி கூட பஜ்ஜிய கேட்டா என்னால செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதான் அப்படி உக்காந்துருக்கா. பன்னு கூட வெங்காய பக்கோடா வேணும்னு ஒரே ஆடம். நாளைக்கு செஞ்சு கொடுக்கறேன்னு சொன்னா இவன் ஒத்துக்கிறானா? வீட்ல எண்ணெய் இருந்தா செஞ்சு கொடுக்க மாட்டேனா? பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா கடை எல்லாம் மூடிட்டாங்க. அப்போ துணி யோசிச்சு பார்த்து, சோட்டு, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்ம இப்போ சிச்சு வீட்டுக்கு போலாமா? ஏன்னா நம்ம சமைக்கும் போது சிச்சு நான் அப்படி சமைக்குவேன் இப்படி சமைக்குவேன்னு எப்பவுமே அவளோட பெருமையை பத்தி தானே பேசிக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு வேற பசங்க பஜ்ஜி போண்டா அப்படின்னு என்னென்னமோ கேக்குறாங்களே. இன்னைக்கு நம்ம சிச்சு வீட்டுக்கு போனா சிச்சு அதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துதான் ஆகணும். ஒருவேளை செஞ்சு கொடுக்கலன்னா அவளோட மரியாதை போயிடும். செஞ்சு கொடுத்தாலும் நல்லதுதானே, பசங்க இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அது கேட்டு சோட்டு சிரிச்சுக்கிட்டே, ஆமா துணி, நல்ல ஐடியா கொடுத்தப்போ. எப்ப பார்த்தாலும் சிச்சு அவளோட சமையல பத்தி தான் பெருமையா பேசிக்குவாள். இன்னைக்கு அவ வீட்டுக்கே போய் சமைக்க சொல்லலாம். பன்னு, புஜ்ஜி, வாங்க சிச்சு ஆண்டி வீட்டுக்கு போய் உங்களுக்கு தேவையான பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு வரலாம். அன்னைக்கு ராத்திரி 11 மணி இருக்கும். துணி, சோட்டு, புஜ்ஜி, பன்னு 4 பேருமே சேர்ந்து சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போனாங்க. சிச்சு காக்காவோட வீட்டு கதவை அவங்க தட்டினாங்க. சிச்சு, ஓ சிச்சு, பாகல் தெகிய பேகா. தூங்கிக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா எழுந்திருச்சு. அப்பா, யார் இது தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி நடு நைட்ல? அட துணி, நீயா? சோட்டு, நீயும் வந்திருக்க, பசங்க எல்லாம் வந்திருக்கீங்க. என்ன இந்த நேரத்துல, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சிச்சு, இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல. பசங்க வேற பஜ்ஜி போண்டான்னு கேக்குறாங்க. நீ கூட சமையல நல்லா செய்வியே, அதனாலதான் இங்க வந்திருக்கோம். ஆமா சிச்சு, நீ முந்தா நேத்து சொன்னல நீ பஜ்ஜி போண்டாவ ரொம்ப சூப்பரா செய்வ அப்படின்னு. பசங்க வேற சில்லுன்னு இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு பஜ்ஜி போண்டா வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க செய்யலான்னு பார்த்தா வீட்ல எண்ணெய் இல்ல. அதான் நீ நல்லா செய்வேன்னு சொன்னல, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தோம். சிச்சுவுக்கு ஒரு நொடி இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. என்னது, இந்த நடு நைட்லயா இப்ப போய் பஜ்ஜி போண்டான்னு செய்ய சொல்றீங்க? உங்களுக்கு என்ன தலை கெட்டு போயிருக்கா? அப்போ சோட்டு கிளி கிண்டலா, என்ன சிச்சு, நீ தானே அன்னைக்கு நல்லா சமையல் செய்வேன்னு சொன்ன, அதனாலதான் கூட்டிட்டு வந்தோம். செய்ய முடியாதுன்னா சொல்லிடு, பரவாயில்ல. சும்மா எதுக்கு பெருமைய பீத்திக்கணும்? சிச்சு மானம் போயிடுமா அப்படிங்கிற பயத்துல, சோட்டு, எனக்கு செய்ய தெரியாதுன்னு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் தூக்கத்துல வந்து எழுப்பிட்டீங்கன்னு கோவமா பேசிட்டேன். சரி, நீங்க எல்லாரும் போய் வெளியே உக்காந்துக்குங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து குடுக்கறேன். துணியும் சோட்டுவும் பசங்களை கூட்டிக்கிட்டு போய் வெளியில திண்ணையில உட்காந்துருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா கதவை சாத்திக்கிட்டு சமையல் அறைக்குள்ள போயிட்டா. அங்க போய் உட்காந்து அவளுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. தலைமையில கைய வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஐயையோ, என்னோட பெருமைய பீத்திக்கிறதுக்கு போய் இன்னைக்கு என்கிட்டயே வந்து இந்த துணியும் சோட்டுவும் பஜ்ஜி போண்டாவ செய்ய சொல்றாங்களே. என்னால சாப்பாடே சரியா செய்ய தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு பஜ்ஜி போண்டா செஞ்சு கொடுக்கறது? எனக்கு மாவே கரெக்டா கலக்க தெரியாது. ஐயோ கடவுளே, நான் என்னப்பா பண்றது? அப்பதான் சிச்சு காக்காவுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. சிச்சு காக்கா அவளுடைய மனசுக்குள்ள, போன வாரம் நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்போ பஜ்ஜி போண்டா சமையல் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு ஒரு புத்தக புக்க வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, அது இப்போ எங்க இருக்கு? சிச்சு காக்கா வீடு முழுக்க அந்த சமையல் புத்தகம் எங்க இருக்கு அப்படின்னு தேடி அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டு இருந்தா. கடைசியில ஒரு பழைய பெட்டியில அந்த சமையல் புத்தகமும் கிடைச்சது. அப்பா, கிடைச்சிருச்சு. நான் போய் இப்ப அவங்களுக்கு தேவையான பஜ்ஜி போண்டாவெல்லாம் செஞ்சு குடுக்கறேன். என்னோட மரியாதைய காப்பாத்திக்கிட்டேன். சிச்சு காக்கா அந்த புக்ல என்ன அளவுல என்ன போட்டிருக்கோ அதுபடி மாவை பிசைஞ்சா. அதே மாதிரி அதுல போட்டிருக்கிற சீக்ரெட் மசாலாவும் அதே மாதிரி அரைச்சு மிக்ஸ் பண்ணா.
அப்புறம் சின்னதா வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சான். அதுக்கப்புறம் இட்லி மாவை வச்சு அவ சுட சுட பணியாரமும் சுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தா. இது வரைக்கும் அவ அந்த அளவுக்கு கவனமா என்னைக்குமே சமைச்சதே இல்ல. இன்னைக்கு அவ சமைக்கிற அந்த சமையல், அதாவது அந்த பஜ்ஜி பணியாரத்தோட வாசம் வீடு முழுக்க பரவி வெளியிலயும் வந்துச்சு. அப்ப வெளியில உட்காந்துக்கிட்டு இருந்த துணி, சோட்டு 2 பேருமே, அடடே, என்னடி சோட்டு, அந்த ಚಿಚ್ಚುவுக்கு ನಿಜಮಾಲೆ ಏದಾವುದು ಸ್ಪೆಷಲ್ ಟ್ಯಾಲೆಂಟ್ இருக்கா என்ன? ಹೌದು ತುನಿ, ನನ್ನಿಂದಲೂ ಏನು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಬರೀ ಬಾಯಿ ಮಾತು ಅನ್ಕೊಂಡೆ ಅಡಿಗೆನು ಮಾಡ್ತಿದ್ದಾಳೆ. அப்படி சிச்சு காக்கா அவ சுட்டெடுத்த சுட சுட மிளகா பஜ்ஜியும் அதே மாதிரி உருளை உருளையா இருக்கிற பணியாரத்தையும் ஒரு தட்டுல வச்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் கார சட்னியையும் வச்சுக்கிட்டு வெளியில கொண்டு வந்து எல்லாருக்குமே சாப்பிட கொடுத்தா. இப்பதான் அவ முகத்துல ஒரு வெளிச்சமே தெரிஞ்சுது. இந்தாங்க துணி சோட்டு, நீங்க என்னோட சிட்டி சமையல ருசி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க இந்த பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு பாருங்க பசங்களா, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. துணி, சோட்டும், புஜ்ஜி, பன்னும் எல்லாருமே அந்த மிளகா பஜ்ஜி, அந்த பணியாரம் எல்லாத்தையுமே சட்னியில தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, இது வரைக்கும் அவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கல. அதை விடவே இது சுவையா ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. வாவ் சிச்சு ஆண்டி, நீங்க செஞ்சிருக்கிற இந்த பஜ்ஜி போண்டா ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு ஆண்டி. பஜ்ஜி போண்டா நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியா இருக்குது ஆண்டி. அப்போ பன்னு, சிச்சு ஆண்டி, நீங்க செஞ்சிருக்கிற இந்த போண்டா உண்மையிலேயே நல்ல கிறிஸ்பியா நல்ல காரக்காரமா ஸ்பைசியா இருக்கு. நான் இவ்வளோ நாளா உங்களோட சமையல ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டேன் ஆண்டி. அப்பதான் சின்ன காக்காவும் எழுந்திருச்சு ஹாலுக்கு வந்து பார்த்தான். எல்லாரும் சுட சுட பணியாரம் பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவனுக்கும் ஆசையாச்சு. அவனும் எடுத்து அதை சாப்பிட ஆரம்பிச்சான். அம்மா, சிச்சு மம்மி, உண்மை சொல்லுங்க, இது உண்மையிலேயே நீங்க செஞ்சதா? நீங்க இவ்வளவு நல்லா சமைக்குவீங்களா? இத்தனை நாளா நான் பார்க்கவே இல்ல. உண்மை சொல்லுங்க மம்மி, கடையில இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? அப்போ துணிக்குருவி சிச்சு கிட்ட வந்து, ஆமா சிச்சு, அன்னைக்கு உன்னால சமைக்க முடியும் அப்படின்னு நீ சொல்லும்போது ஏதோ பெருமைக்கு தான் சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு உன்னோட கை ருசிய பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே உன்னோட கை ருசி ரொம்ப அற்புதமா இருக்குது. ஆமா சிச்சு, எங்களை மன்னிச்சிடு. நீ வெறும் பெருமைக்கு தான் பேசுறியோ அப்படின்னு நினைச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு நீ செஞ்சிருக்கிற சமையல் அற்புதமா இருந்தது. இன்னைக்கு பசியில இருந்து எங்க பசங்களோட வயித்தை நிறைச்சிட்ட. உனக்கு ரொம்ப நன்றி சிச்சு. சிச்சு மனசுக்குள்ள, அப்பா, என் மரியாதைய அந்த புத்தகம் காப்பாத்திருச்சு, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, இதுல என்ன இருக்கு சோட்டு, நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன். என்னவோ நீங்க கேட்டீங்கன்னு செஞ்சேன், அவ்வளவுதான். உங்களுக்கு எப்ப பஜ்ஜி சாப்பிடணுமோ அப்ப என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுக்கறேன். அன்னைக்கு நடுராத்திரியில எல்லாரும் சூடான மிளகா பஜ்ஜி பணியாரத்தை சாப்பிட்டு ரொம்பவும் என்ஜாய் பண்ணாங்க. ஆனா சிச்சு காக்கா என்னைக்குமே அவருடைய ரகசியத்தை யாருக்கும் தெரியாம கரெக்டா பாத்துக்கிட்டான். ஆக மொத்தத்துல எல்லாருக்கும் மத்தியில சிச்சு தான் பெஸ்ட் குக்கு அப்படின்னு பேரு வாங்கினதுல சிச்சுவுக்கு ரொம்பவுமே சந்தோஷம்.